கோல்ஸ் நீங்க வச்சிருப்பீங்கல்ல, இதை நான் அச்சீவ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு பர்சனல் கோல் இருக்கும். பட் அதை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப், ஃபேமிலி பாத்துக்கிறது எல்லாமே இருக்கும் இல்லையா? இப்போ ஃப்ரம் அ உமன் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்ல வேண்டாம், ஜென்ரலி ஓகே, நான் ஒரு இலக்கு வச்சிருக்கேன், அதுக்காக நான் முயற்சி பண்றேன். அதே நேரத்துல என் ஃபேமிலி லைஃபையும் நான் பர்சனல் லைஃபையும் பேலன்ஸ் பண்றேன். சோ இங்கதான் இந்த மைண்ட்ஃபுல் லிவிங்னு சொல்றாங்கல்ல, இப்ப இருக்கிற மொமெண்ட்டை வந்து புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது அப்படின்னு. சோ வினிதா எப்படி அந்த பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்றீங்க? இல்ல பேலன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கான்னு எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. கோல் செட்டிங், அச்சீவிங் கோல்ஸ் நோக்கி ஒர்க் பண்றது எல்லாமே இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். அண்ட் மைண்ட்ஃபுல் லிவிங் இஸ் அ வே ஆஃப் லைஃப் அப்படின்னா. ஆமா, ஏன்னா மைண்ட்ஃபுல்னஸ் வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்துலயுமே இருக்கணும். இப்ப நானும் நீங்களும் பேசுறதுல இருந்து நம்ம பண்ற ஒவ்வொரு சின்ன விஷயத்திலுமே மைண்ட்ஃபுல்லா நம்ம இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இப்ப இந்த டைம் இருக்கு இல்லையா, நான் உங்களுக்கு கொடுத்த டைம், நீங்க எனக்கு கொடுத்த டைம் அப்படிங்கிறது நம்ம ஏனோ தானோன்னு கொடுத்துருக்க மாட்டோம். நம்ம இதை வந்து பிளான் பண்ணிருக்கோம். நம்ம இந்த கான்வர்சேஷன் நம்ம 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம பேசுறோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கும் வர்தியா இருக்கணும், எனக்கும் வர்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட்ஃபுல்லா தான் இதை டிசைன் பண்ணிருக்கோம். அண்ட் நீங்க இந்த பாட்காஸ்ட் டிசைன் பண்ணதே வந்து இதனால நிறைய பேர் பயனடையணும் அப்படின்னு தான் நீங்க வந்து இது டிசைன் பண்ணிருக்கீங்க. அது ஒரு மைண்ட்ஃபுல் எஃபர்ட் இருக்கு இல்லையா? அந்த மாதிரிதான் இப்ப நீங்க உங்க குழந்தைய ஸ்கூலுக்கு அமிச்சது, உங்க ஃபேமிலியை நீங்க இப்ப பாத்துக்கிட்ட விதம் எல்லாமே அது இட்ஸ் வே ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ். பிகாஸ் அது வந்து உங்களுக்கு அதுல அக்கறை இருக்கு. அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க கம்ஃபர்டபுளா இருக்காங்களா, எல்லாமே சரியா போதா அப்படின்னு நீங்க கேட்டதே வந்து இட்ஸ் மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் தான். அவங்க என்னவோ பண்ணிட்டோம், நான் இதை பாத்துக்கிறேன், இது என்னோட கோல், நான் இந்த வீடியோ முடிச்சாகணும், எனக்கு அடுத்த வேலை இருக்கு அப்படின்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா அது ஒரு வே ஆஃப் லைஃப், அவ்வளவுதான். இப்ப இந்த வேலை முடிச்சுட்டு உங்களுக்கும் 1000 விஷயங்கள் பண்றதுக்கு இருக்கு, எனக்கும் நிறைய விஷயங்கள் பண்றதுக்கு. பட் இதுல எல்லாத்துலயுமே வி ஷுட் பி மைண்ட்ஃபுல் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணலாம், அதுக்கப்புறம் இதுதான் என்னோட கோல், அதுக்கப்புறம் அதை அச்சீவ் பண்ண அப்புறம் நமக்கு வேற ஒரு கோல் வரும், எல்லாமே வரும். ஆனா அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான். ஒரு கட்டத்துல நம்ம கோல்ஸே வேணாம், நம்ம தான் நல்லா இருக்கணும் போதும் அப்படின்னு கூட நம்ம நிறுத்திப்போம். பட் மைண்ட்ஃபுல்னஸ் வந்து எப்பவுமே இருக்கும். ஓகே, அப்போ நீங்க ஸ்ட்ரெஸ் ஆவீங்களா? இப்போ ஒரு ஆன் அ கிவன் டே, ஓகே, உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு செய்யணும், இதெல்லாம் முடிக்கணும், பட் அட் த சேம் டைம் ஃபேமிலிலயும் ஒரு உங்களோட தேவை ஒன்று இருக்கு, நீங்க அட்டென்ட் பண்ணணும். ஸோ பெரிய தேவைகள் மாதிரி சொல்லல, பட் ஜென்ரலி ஆன் அ டே டு டே பேசிஸ் ஒரு சேலஞ்சஸ் இருக்கும்ல. அப்போ இது ரெண்டுமே ஜகிள் பண்ணும் பொழுது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் வருதா? அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஏன்னா இது வந்து ஒரு ரியாலிட்டி குவெஸ்டின். சோ இது வந்து எல்லாருமே அவங்க லைஃபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆமா, நான் வந்து அதுலதான் நான் வந்து அகைன் நம்மளோட டாக்ல இருந்தே நான் ஒண்ணு சொல்றேன். அப்ப நம்மளோட பெரிய விஷயங்களில் ஈடுபடுறோம், பெரிய விஷயங்கள் தான் யோசிக்கணும் போதே நீங்க வந்து ப்ரையாரிட்டி செட் பண்ணிடுவீங்க. அப்போ உங்க டேவை வந்து நீங்க ஃபுல்லா எக்ஸாக்டா உங்களால பிளான் பண்ண முடியாது. பட் ஸ்டில் உங்களுக்கு பிளான் எதுக்காகனா ஒரு டைரக்ஷனுக்காக. ஓகே, இதெல்லாம் பண்ணணும், இதை பண்ணணும். அண்ட் டே பிளான் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு எது இன்னைக்கு முடிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம், அந்த நான் நெக்லிஜிபிள்னு ஒண்ணு இருக்கும், நான் நெகோஷியபிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இதை வந்து என்ன ஆனாலும் இன்னைக்கு இது பண்ணியே ஆகணும். இப்போ நமக்கு மோஸ்ட் அந்த டெட்லைன் வந்துருச்சு, ஃபீஸ் கட்டணும் போது அன்னைக்கு நம்ம மிஸ்ஸே பண்ண மாட்டோம். வேற எந்த வேலை இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நம்ம அதை பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் அந்த ப்ரையாரிட்டிஸை வந்து ரொம்ப தெளிவா டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் வந்து நோ சொல்றதுல வந்து நான் வந்து அப்பாலஜியே எனக்கு இருக்காது. ஏன்னா வந்து நோ வந்து ஹார்ஷா சொல்லணும்லாம் கிடையாது. இல்லைங்க, இது எனக்கு இன்னைக்கு செட் ஆகாது, நான் இன்னொரு நாள் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய இன்வைட்ஸ் வரும் உங்களுக்கு சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸும் நிறைய இருக்கும். சில இடங்களுக்கு நீங்க போக வேண்டியிருக்கும், சில ஃபங்க்ஷன்ஸ் அட்டென்ட் பண்ண வேண்டியிருக்கும். நான்லாம் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து அந்த பீப்புள் பிளீஸரா இருந்தப்போ எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி சரிங்க வந்துடுறேன்னு சொல்லி என்னோட கம்ஃபர்ட்ல இருந்து என்னோட ஹெல்த்ல இருந்து எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் நான் போய் அங்க அட்டென்ட் பண்ணுவேன். அதுல சிலதெல்லாம் வந்து நமக்கு யோசிச்சீங்கன்னா இது நம்ம டைமுக்கு வர்த்தே கிடையாதுன்னு தான் நமக்கே தெரியும். ஆனாலும் வேற வழி இல்ல, போய் தான் ஆகணும். ஆனா இப்பெல்லாம் ஐ எம் வெரி வெரி கிளியர் அபவுட், நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு எது வேண்டாங்கிறதுல எனக்கு கிளாரிட்டி ரொம்ப நிறையவே இருக்கு. சூப்பர். அதனால இது வேணாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் என்ன அதை செய்ய வைக்கவே முடியாது. அதனால வந்து நான் என்னோட டோன்ட் வாண்ட்ல வந்து எப்பவுமே கிளியரா. அண்ட் நான் நம்புற ஒரு விஷயம் வந்து நாட் வாண்டிங் இஸ் a சூப்பர் பவர். அது வந்து உங்களுக்கு ஒரு வேணுங்கிறவங்கள வந்து நீங்க எப்படி வேணா மேனிபுலேட் பண்ணலாம். நான் வந்து எனக்கு இது வேணும் ஸ்வேதா, எனக்கு இது தாங்க அப்படின்னு
நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன் ஆர் ஏதோ ஒரு விதத்துல வினிதாக்கு இதெல்லாம் தேவையா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா யூ கேன் ஃபைண்ட் 100 ways to manipulate me. ஓ அவங்களுக்கு தான் அது வேணுமே, அப்ப அவங்க கிட்ட இருந்து இதெல்லாம் நம்ம கேட்கலாம், அவங்களை இப்படி மாத்தலாம், அவங்க கிட்ட இதை பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரலி அது வந்துடும். when you say I don't want, அவ்வளவுதான், I don't want, அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க என்ன எதுவுமே பண்ண முடியாது. அதுல தெளிவா இருக்கணும். அதுதான் அந்த டோன்ட் வாண்ட்ல வந்து நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். அப்போ நம்ம ஒரு டே பிளான் பண்ணும்போது இது எனக்கு பண்ணணுமா, நான் என்ன கேட்பேன்னா இது உன்னால முடியுமான்னு தான் நான் கேட்பேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எழுதிடுவேன் ஆர் மென்டலி ஐ டேக் a note of what all I should do. இப்போ இதெல்லாம் பண்ணணும். ஓகே, ஐடியல் சிச்சுவேஷன் எல்லாத்தையுமே முடிக்கணும். பட் உன்னால இது முடியுமா, இன்னைக்கு இது முடியுமா, இன்னைக்கு முடியாட்டி இட்ஸ் ஓகே. வாட் இஸ் தட் ஒன் திங் தட் யூ cannot go through, அது கிவ் அப்பே பண்ண முடியாத ஒரு வேலை என்ன அப்படி, அத வந்து ப்ரையாரிட்டியா வச்சுட்டு மத்ததெல்லாம் பண்ணா போனஸ் தான் எனக்கு. ஓகே, சூப்பர். சோ நான் வந்து நிறைய கான்ஷியஸ் சாய்ஸஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போ வரைக்கும் லைஃப்ல. நான் கோயம்புத்தூர் விட்டு வெளியில போக கூடாது, எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் கோயம்புத்தூர் விட்டு நான் நகர மாட்டேன். ஐ வாண்ட் டு பி வித் மை டேட் அப்படின்றதுல வந்து ஐ எம் வெரி கிளியர். அப்போ வந்து so don't want அப்பவே வந்துருச்சு. அப்போ any opportunity that comes I will say no. Okay. So and because this is my priority and I don't want to miss this opportunity, I want to share all the small things, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து எது வேணுங்கிறதுக்கான அந்த ப்ரையாரிட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அப்போ அது அப்படியே நேச்சுரலா நடக்கும். ஆனா உங்களுக்கு ரிக்ரெட்டே இருக்காது. நீங்க அட் தி எண்ட் ஆஃப் தி டே பாத்தீங்கன்னா ஓ அதை நான் பண்ணலையே, அதை நான் மிஸ் பண்ணிட்டேனே, ஐயோ இதை தவற விட்டுட்டோமே அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு இதே இருக்காது. இப்போ ஒருத்தவங்க கேக்குறாங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு என்னால முடியுமா முடியாதான்றத மட்டும் நான் சொல்லிடுவேன். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன்னா இதை வந்து போஸ்ட்போன் பண்றதுக்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கூட கேட்பேன். மேபி இன்னொரு நாள் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு. அவ்வளவுதான். மத்தபடி if you are very clear with your don't want, I think you will get a super balanced life தான் நான் நினைக்கிறேன். Super. So you're living a balanced life. I can say so. Yeah. Super. Yeah. Super. Awesome. Okay, Vinitha. உங்களோட போஸ்ட்ஸ்ல இன்ஸ்டாகிராம்ல பார்த்த ஒரு இதுல வந்து எனக்கு இந்த கொஸ்டின் இவங்கள நம்ம இன்டர்வியூ பண்ற ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா இவங்க கிட்ட கண்டிப்பா இதை கேட்கணும் அப்படின்னு டேக் பண்ண கொஸ்டின் வந்து இது. ஓகே, சரி. ஓகே. ஹை வேல்யூ விமென், அதாவது ரொம்ப சாதிக்கிற ஒரு பெண், அவங்க கோ த்ரூ பண்ற ஒரு விஷயங்களா நீங்க என்ன பாக்குறீங்க ரியாலிட்டியில இப்போ இருக்கிற கரண்ட்? ஓகே, ரைட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹை வேல்யூ உமனுக்கான டெஃபினேஷனா வந்து நான் வைக்கிறது வந்து ஒரு சிஇஓவோ இல்ல வந்து ஒரு சூப்பர் இன்ஃப்ளூயன்ஷியல் உமனோ கிடையாது. ஐ திங்க் கரெக்ட். ஈவன் நானும் அந்த மாதிரி ஒரு இதுலதான் சொல்றேன். பிகாஸ் இப்போ நம்ம பாக்குற எல்லாருமே, இப்போ நம்மளோட ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஃபீல்ட்லயோ இல்ல இன்ஃபேக்ட் அவங்க வீட்ல கூட அவங்க ஃபேமிலிலேயே அவங்க ஒரு ஹையஸ்ட் வேல்யூ விமனா இருக்கலாம். ஆனா அவங்க கூட இருக்கிறவங்க வந்து அதை பார்க்காம கூட இருக்கலாம், அந்த வேல்யூ என்னன்னு கூட தெரியாம கூட இருக்கலாம். சோ நான் இப்போ சிஇஓஸ் பத்தியோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆண்டர்பிரினர்ஸ் இவங்க அந்த ஆங்கிள் நான் கேட்கல. சோ எல்லாருமே தே ஆர் ஹை வேல்யூ விமன். பட் அந்த ஹை வேல்யூ விமன் அப்படின்ற ஒரு டேக் இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கும் பொழுது அந்த பார்வை வித்தியாசம் ஆகுதா? அவங்க என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணும் ஆர் இப்படி எல்லாம் இருந்தாலும் கண்டுக்காதீங்க, நீங்க உங்களோட இதுல போயிட்டே இருங்க. நான் தான் சொல்லுவேன். ஆமா, நான் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஹை வேல்யூ உமன் சொல்லிட்டு நான் பாக்குறது என்னோட லைஃப்ல வந்து என்னோட அம்மா தான். ஏன்னா அவங்கள சின்ன வயசுல இருந்தே நான் வந்து சூப்பர் இன்ஸ்பிரேஷனா தான் அவங்கள நான் பாத்திருக்கேன். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு தமிழ் பேசுறேன், இந்த அளவுக்கு நான் பேசுறேன் அப்படின்னாலே எனக்கு காரணம் வந்து என்னோட அம்மா தான். சோ அவங்க நிறைய புக்ஸ் படிப்பாங்க, அப்புறம் என்னையும் படிக்க சொல்லுவாங்க, அப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏத்தி பேச்சு போட்டிலலாம் கலந்துக்க சொன்னது எல்லாமே அம்மா தான். சோ எனக்கு ஹை வேல்யூ உமன்னா எனக்கு அவங்க தான். அண்ட் நான் ஏன் அவங்கள சொல்றேன் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன அனெக்டோட் என்னோட லைஃப்ல இருந்து சொல்றேன். அம்மா வந்து ஒரு நாள் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீவர் இருந்தது. அப்போ வந்து நான் ஸ்கூல் படிக்கிறேன். அப்ப நான் சொல்றேன், நம்ம எல்லாம் உடம்பு சரியில்லைன்னா லீவ் போடுவோமா, நீ வந்து ஏன் இன்னைக்கும் ஆபீஸ் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எங்க அம்மாட்ட கேட்டேன். அப்ப அம்மா சொன்னாங்க, இல்ல இன்னைக்கு நான் போனோம், ஏன்னா வந்து 2-3 தாத்தா வருவாங்க, ஒரு 2 தாத்தா ஒரு பாட்டி வருவாங்க, அவங்களுக்கு வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு புரியுற பாஷைக்காக அவங்க அப்படி சொன்னாங்க. ஆக்சுவலா நான் பெருசானதுக்கு அப்புறம் தான் அதோட அர்த்தம் எனக்கு புரிஞ்சது. என்னன்னா அம்மா வந்து எல்ஐசியில் இருந்தாங்க. அப்ப வந்து கிளைம்ஸ் செட்டில் பண்றதுக்கு அதாவது அவங்களுக்கான பாலிசி கிளைம் செட்டில் பண்றதுக்கு. அண்ட் இவங்க எல்லாம் யாருன்னா ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ், மார்க்கெட்ல இந்த பாரம் தூக்கும் தொழிலாளர்கள். இவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு படிப்பறிவு இருக்காது.
ஸோ இவ்வளோ நாள் அம்மா வந்து ப்ராசஸ்ல ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபைனல் டே அவங்க ஏதாவது சைன் பண்ணணும், அந்த லாஸ்ட் டே ஆஃப் ப்ராசஸிங்ல அவங்க இல்லாம போயிட்டா வேற யாராவது அவங்களை அட்டென்ட் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஆயிருவாங்க. ஏன்னா இவங்க வந்து ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ், நம்ம கிட்ட வந்து டவுட் கேட்டிருக்காங்க, நம்ம ஒரு ஹோப் கொடுத்து அவங்கள வந்து ஒரு கம்ஃபர்டபுளா வச்சிருக்கோம். திடீர்னு அவங்க ஆஃபீஸ் வந்து பார்க்கும்போது நம்ம இல்ல வேற யார்ட்டையும் போய் கேட்கணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் வந்துடும், அப்புறம் அவங்க பயப்படுவாங்க அப்படின்னு. அதுதான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி லேட்டர் ஆன் அம்மா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை, லேட்டர் ஆன் நான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இதுதான் ஒரு எத்திக், இதுதான் வந்து ஒரு ஹை வேல்யூ உமன் வந்து அவங்களும் ஃபாலோ பண்ணணும். அவங்க அவங்க யாரை இன்ஸ்பயர் பண்றாங்களோ அவங்களுக்கும் இதை பாஸ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஃபார் மீ ஹை வேல்யூ உமன் எப்பவுமே ஒரு எத்திக்ஸோட இருப்பாங்க. அந்த அந்த எலகன்ஸ் வந்து அவங்க செயல், அவங்க உடுத்துற ட்ரெஸ் எல்லாம் ரெண்டாவது தான், அவங்க செயல்லே இருக்கும். அவங்க வந்தாலும் அந்த வைப்ல பாஸ் ஆயிடும் நமக்கு. ஓ அவங்க வந்திருக்காங்க, அப்ப அவங்க கிட்ட போய் பேசலாம். அவங்க அவங்க ஸ்மைல் பண்ணாலே ஓகே, அதுல ஒரு வார்ம்த் இருக்கும். ஹை வேல்யூ உமன் கிட்ட நிச்சயமா ஒரு வார்ம்த் இருக்கும், ஒரு எம்பத்தைசிங் ஒரு கேரக்டர் இருக்கும். அவங்க கிட்ட அவங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, நம்ம என்ன ப்ராப்ளம்ஸ் ஆனாலும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, நம்ம இருக்கிற விதத்தை வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து நம்மள ரொம்ப அக்செப்ட் பண்ணி ரொம்ப அரவணைச்சு பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. பட் அதே சமயத்துல அவங்க கிட்ட ஒரு மரியாதை நமக்கு வந்து நேச்சுரலா வந்துரும். அதுதான் ஒரு ஹை வேல்யூ உமன் நான் நினைக்கிறேன். சோ நம்ம லைஃப்ல எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் எல்லா உமனுமே ஹை வேல்யூ உமன் தான். எனக்கு என்னன்னா அந்த ஹை வேல்யூ வந்து நீங்க யாருக்காகவும் விட்டு கொடுத்துட வேண்டாம். அதே நேரத்துல அந்த வேலிடேஷனை நீங்க யார்கிட்ட இருந்தும் எதிர்பார்க்காதீங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. அம்மாக்கெல்லாம் அதான் நான் யோசிப்பேன், எங்க அம்மா இருந்ததுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து எல்லா வாட்டியும் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்ட் எல்லாம் கொடுத்துருக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா. இதெல்லாம் அவங்களுக்கு யாருக்கும் தெரியப்படுத்தணும்னோ இல்ல நான் இப்படி இருக்கேனோ அவங்க யார்கிட்டயும் காட்டிக்கிட்டதும் இல்ல. அவங்க வந்து என்கிட்ட சொன்ன ரீசன், நான் ஏன் இன்னைக்கு லீவ் எடுக்க முடியாதுன்னு அவங்க சொன்ன ரீசன் தான். பட் அது நான் கரியர் வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ணிருக்கு. அப்போ நீங்க ஒரு இடத்துல டிபெண்டபிளா இருக்கீங்க அப்படின்னா வந்து இன்னொருத்தங்க உங்களால சஃபர் ஆகாத அளவுக்கு நீங்க உங்க வேலைகளை முடிச்சு வச்சுட்டு அப்புறமா லீவ் எடுங்க. நீங்க லீவ்ல போனோம் அப்படின்னா கூட நம்ம வந்து யூ என்ஷூர் தட் எவ்ரிதிங் இஸ் ரைட். நம்ம இல்லனாலும் விஷயங்கள் சரியா போகுது அப்படிங்கிறவங்க தான் ஹை வேல்யூ உமனா இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் அது எல்லா குவாலிட்டிலயும் இருக்கும்ல. அப்ப அவங்க நிச்சயமா அவங்க சிஇஓவோ இல்ல சூப்பர் இன்ஃப்ளூயன்ஷியல் உமனோ ஆகும்போது அது நேச்சுரலாவே அந்த ப்ராசஸ் ஸ்மூத் ஆயிடும். முக்கியமா வேலிடேஷன் மத்தவங்க கிட்ட இருந்து வந்து இந்த ஒரு பாராட்டோ இல்ல அத எதுவுமே எதிர்பார்க்காத வரைக்கும் அதுவே உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு பலம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு, அதுவுமே ஒரு ஃபியூயல் ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. ஆமா, இப்போ ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி என்னன்னா நமக்கு சரிங்கிற விஷயத்த வந்து பயப்படாம செய்யறது அண்ட் அந்த சரிக்காக யாருடைய பாராட்டுக்காகவும் ஏங்காம இருக்கிறது. ஐ திங்க் டு சம் அப் அந்த ரெண்டு விஷயங்கள். சூப்பர் சூப்பர் வினிதா, தேங்க்யூ சோ மச். இந்த ஒரு குவெஸ்டின் வந்து ரிலேஷன்ஷிப் பத்தி கேட்கணும்னு, உங்களோட பார்வையில வந்து இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பா ரிலேஷன்ஷிப்ல தேவையான ரெண்டு ஃபேக்டர்ஸ் அண்ட் இந்த ரெண்டு விஷயம் ஸ்ட்ரிக்ட் நோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா வினிதா என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் இது என்னோட ஐ திங்க் ஒரு வேலண்டைன்ஸ் டே போஸ்ட்ல சொன்னேன். இது வந்து நான் 100% ரொம்ப நம்புற ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து நான் உன்னை பார்த்துப்பேங்கிறத விட உனக்காக நான் என்ன பார்த்துப்பேங்கிறது தான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்னு நான் நினைக்கிறேன். அப்ப அது நேச்சுரலாவே செல்ஃப் லவ்ல தான் வந்து முடியும். நிஜமாவே ஆனஸ்டா சொல்றேன், செல்ஃப் லவ் இருக்கிற ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி தான் வந்து சிசிலிங் கெமிஸ்ட்ரி என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதனால நம்ம வந்து எந்த பார்ட்னருமே வந்து இன்னொருத்தங்கக்காக ஆல்வேஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா. நம்ம வந்து கிவிங்காவே இருக்க முடியாது எல்லா டைமுமே. நம்மளும் ரிசீவிங் ஹேண்ட்லயும் நம்ம இருப்போம். பட் எல்லா டைமும் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஆமா, நிறைய ப்ராப்ளம்ஸ் என்ன நான் பாக்குறதுல நம்ம ஃபேஸ் பண்றதுல பாத்தீங்கன்னா இவங்க ஹாப்பினஸே இன்னொருத்தர்கிட்ட வச்சிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப கிரிஞ்சா படுற ஒரு விஷயம், பட் எல்லாரும் ரொம்ப செலிப்ரேட் பண்ற ஒரு லைன் தான். பட் எனக்கு ரொம்ப கிரிஞ்சா படுறது வந்து சம்டைம்ஸ் ஹோம் இஸ் அ பர்சன் சொல்லுவாங்க. அது கரெக்ட் தான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஹோம் இஸ் அ ஃபீலிங். அது வந்து நீங்க சொல்றது கரெக்ட். அது வந்து ஒரு பிசிக்கல் பிளேஸா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹோம் இஸ் அ ஃபீலிங். பட் அது ஒரு பர்சன் மட்டும் நீங்க நினைச்சிடாங்க, அந்த பர்சன் நீங்களா தான் இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த வெல்கம் ஹோம் படிச்சப்போ எனக்கு இன்னும் அது ஸ்ட்ராங்கா வந்து பட்டுச்சு. நம்ம என்ன பண்றோம்னா ரொம்ப லவ்ல இருக்கும்போது, அது ரொம்ப மேஜிக்கலா ரொம்ப ஸ்வீட் ஸ்பாட்ல இருக்கும்போது எப்பவுமே இன்னொரு பர்சன் தான் நம்மளோட ஹோம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப அவங்க கிட்ட போனா அந்த வார்ம்த் கிடைக்குது, அந்த ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குது,
அவங்க கிட்ட நம்ம வந்து ட்ரூவா இருக்கலாம், அவங்க கிட்ட வந்து ஃபில்டரே இல்லாம இருக்கலாம், எல்லாமே நல்ல விஷயம். பட் டோன்ட் புட் தட் ஹோம் ஆன் தி அதர் பர்சன். அது நீங்க அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு பேர்டனையும் நீங்க உருவாக்குறீங்க. அது கொஞ்ச நேரத்துல வந்து அது ஒரு டிபெண்டன்சி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும், நேச்சுரலா ஆயிடும். அப்புறம் அவங்களுக்கு அது பெரிய பிரஷர் இல்லையா. நம்ம எப்பவுமே அதர் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் யோசிக்கிறதே இல்லை, நம்ம எப்பவுமே நம்மளதான் யோசிப்போம். இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் விக்டிமா இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் கிவரா அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். பட் அவங்க என்ன கோ த்ரூ பண்றாங்க, அவங்க ஹர்ட் பண்ணிருக்கலாம், பட் ஸ்டில் வி ஷுட் திங்க் அபவுட் தேர் பெர்ஸ்பெக்டிவ். வை ஆர் தே ஹர்ட்டிங்? இப்ப நான் மார்னிங் ராகம்காக ரீசெண்டா ஒரு ஸ்டோரி சொன்னப்போ இந்த ஐசேஜ் பத்தி ஒரு கதை சொன்னாங்க ஸ்வேதா. அது வந்து ஐசேஜ்ல வந்து ரொம்ப இந்த பனி ஜாஸ்தியாகி குளிர் ஜாஸ்தியாகி எல்லா அனிமல்ஸும் இறந்துகிட்டே இருந்தப்போ இந்த பாக்யூபைன்ஸ் இருக்கு இல்லையா, முள்ளம்பன்றிகள் வந்து they started sticking together. எதுனா வார்ம்த்காக இன்னொரு அனிமலோட அந்த வார்ம்த்தோட இருந்தோம்னா நம்ம சாகாமையாச்சும் இருப்போம் அப்படின்னு சொல்லி. பட் அந்த ப்ராசஸ்ல ஒருத்தரோட முள்ளு வந்து இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணிட்டே இருந்தது பார்க்யூபைன்னால. அப்போ இவங்க என்ன பண்ண, அப்போ பிரிறாங்க, பிரிஞ்சா குழுவுல சாகுறாங்க. அப்போ நம்ம ஒன்னா இருந்துக்கலாம், பட் இந்த வலியை கொஞ்சம் தாங்கிக்கலாம். ஏன்னா எல்லார்கிட்டயும் முட்கள் இருக்கு, அந்த முட்கள் கொடுக்குற வலியை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டோம்னா நம்ம உயிரோடையாவது இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஐ திங்க் திஸ் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டிஸ்கிரிப்ஷன். ஏன்னா எல்லாருமே ஸ்வீட் பீப்புள் கிடையாது, எவ்ரி ஒன் ஹாஸ் தேர் டார்க் சைட்ஸ். எல்லாரோட பேட்ஸ் எதுவும் நமக்கு வரும். ஃபேமிலிலேயே நம்ம வந்து பாப்போம்ல, அவங்க கத்தும் போது திட்டும் போதெல்லாம் ஏன்னா இவங்க இப்படி ஒரு பர்சனா இருக்காங்கன்னு நம்மள சர்ப்ரைஸ் பண்ற அளவுக்கு கூட அவங்களோட கோபம் வெளிப்படும். பட் அபார்ட் ஃப்ரம் தட் தேர் நாட் தட் பர்சன். நோ, என்டையர்லி அவங்க அது கிடையாது. அண்ட் ஐ திங்க் இதையும் நான் சொல்லியிருக்கேன் என்னோட இன்ஸ்டாகிராம்ல. ஐ திங்க் ஒரு பந்தியில போய் நம்ம சாப்பிட்டோம்னா எல்லாமே நமக்கு பிடிக்காது, சில ஐட்டம்ஸ் நல்லா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு எல்லார்கிட்டையும் நம்ம வந்து முழுசா அக்செப்ட் பண்ணிக்கலாம், பிடிச்சதை விரும்பிக்கலாம் அப்படின்னு இருந்துட்டோம் அப்படின்னாலே வந்து ஐ திங்க் தட் ரிலேஷன்ஷிப் வில் பி ஸ்மூத், ப்ராப்ளம்ஸ் இல்லாம. ஏன்னா nobody will be 100% sweet. ட்ரூ, வெரி ட்ரூ. ஸ்ட்ரிக்ட் நோனா என்ன சொல்வீங்க அப்போ? ஸ்ட்ரிக்ட் நோனா வந்து எந்த ரிலேஷன்ஷிப்லயும் நீங்க பெக் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தது அப்படின்னா அது ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. ஆனஸ்டா சொல்றேன். கெஞ்சறத சொல்றீங்க, கெஞ்சக்கூடாது, கெஞ்சவே கூடாது. எனக்கு அன்பு கூடு அப்படின்னு நீங்க இன்னொருத்தர்கிட்ட போய் கையேந்த வேண்டிய நிலைமை எல்லாம் வரவே கூடாது. அப்ப நீங்க அங்க இருக்கவே கூடாதுன்னு அர்த்தம். அந்த ரிலேஷன்ஷிப் இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் யூ. அப்போ நேச்சுரல் ரிலேஷன்ஷிப்ல கிவிங் அண்ட் ரிசீவிங் ரொம்ப இயல்பா நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் இன்னொரு ஸ்ட்ரிக்ட் நோ வந்து அசம்ஷன். ஓ அவங்க இப்படிதான், அவங்க அப்படிதான், ஒருவேளை இவங்க இப்படி பண்றாங்களோ, ஒருவேளை இவங்க நம்மள இப்படி நினைக்கிறாங்களோ அப்படின்லாம் சொல்லி நம்மளே அசியூம் எல்லாம் பண்ணிக்கூடாது. ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு தோணுது, ஒரு டிஃப்ரெண்டா ஒரு அப்ரோச் இருக்கு, சடனா ஒரு கேப் விழுந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா ஐ திங்க் நம்ம தான் போய் பேசணும். அந்த கம்யூனிகேஷனை வந்து pure must is a communication, pure no is no begging, no assumptions. சூப்பர், அமேசிங். இப்போ ரீசெண்டா நடந்த நீயா நானா எபிசோட் கூட நான் ஃபுல்லா பாக்கல, பட் அந்த ஒரு சின்ன கிளிப் அதுல அந்த கெஸ்ட் வந்து சொல்லிருப்பாரு, அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு நீயா நானா எபிசோடு. ஐ திங்க் ஒரு ஃபியூ வீக்ஸ் தெரியல எனக்கு, நான் ரெகுலரா பாக்கறதுல, பட் அந்த கிளிப் பாத்திருந்தேன். அதுல வந்து இந்த மாதிரி அவரு சொல்லியிருப்பாரு, எல்லாருமே எல்லாரோட சேர்ந்து வாழ முடியும், நம்ம வந்து ஒருத்தங்க கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் ரொம்ப பெருசா பார்க்கும் போதுதான் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய ப்ராப்ளம்ஸ் ஆகுது. பட் சில கேசஸ், சில பெர்சன்டேஜ் வந்து டெஃபினட்டா ரொம்ப கஷ்டம். அதாவது எக்ஸ்ட்ரீம் கேசஸ், ரொம்ப அபியூசிவா இருக்கிறதோ, வயலண்டா இருக்கிறது, அதெல்லாமே இருக்கிறது தான். பட் அதெல்லாமே ஒரு பெர்சன்டேஜ். அதை யாரும் வந்து போய் வாழுங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இது அவர் சைக்காலஜிஸ்ட், அவரு ஒரு கெஸ்டா சொன்னாரு. பட் இப்போ வந்து ஜென்ரலாவே எல்லாருக்கும் பெர்ஃபெக்டா தான் இருக்கணும், அப்படி இருந்தாதான் வாழணும் அப்படின்னா அது மீட்டே பண்ண முடியாது. எல்லாருக்குமே நீங்க சொல்ற மாதிரி ஒரு பார்க்யூபைன் அந்த எக்ஸாம்பிள், எல்லாரும் பார்க்யூபைன்ஸ் தான். நம்ம எல்லார்கிட்டயும் நம்மளோட முட்கள் இருக்கு, அது இன்னொருத்தரை குத்ததான் செய்யும், இன்னொருத்தருக்கு நம்மள குத்ததான் செய்யும். அப்போ வந்து எப்படி நம்ம இணைஞ்சிருக்க போறோம் அப்படிங்கறது தான் ரொம்ப முக்கியம். இந்த டிஃபரன்சஸ்லயும் அந்த யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி இதுலயும் வருது இல்லையா. தேங்க்யூ சோ மச் வினிதா. ஐ டோன்ட் நோ நான் எப்படி இதை சம் அப் பண்றதுன்னே தெரியல, பிகாஸ் நான் வந்து மறந்துட்டேன். 2வது குவெஸ்டின்லயே நான் வந்து இதை நம்ம ரெக்கார்ட் பண்றோன்றதோ இல்ல இது அதுக்கப்புறம் எடிட் பண்ணிட்டு நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம், இது எல்லாமே மறந்துட்டு ஐ எம் ஜஸ்ட் இன் ஆ
ஐம் ஜஸ்ட் லிசனிங். அப்படியே நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு தோன்ற சில விஷயங்களை ஷேர் பண்றேன். ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷனா இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. நான் ஆனஸ்டா சொல்லணும்னா ஃபீலிங் இஸ் வெரி மியூச்சுவல். எனக்கும் ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒருத்தவங்களோட இவ்வளோ லாங்கா பேசியிருக்கேன். யூஸ்வலா நான் ஆமா இவ்வளோ நேரம் நான் பேசினது வந்து உங்களோட தான். இதுக்கு முன்னாடி என்னோட எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மி. நான் வந்து ஐ வெரி பிக்கி அபவுட் பீப்புள். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி தாங்க. ஸோ அந்த மாதிரி நான் பேசும்போது ஐ டாக் டு பீப்புள் லைக் தட். அப்ப என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களோட தான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்கள நான் எப்போ தான் பார்ப்பேன், 6 months once. அது மாதிரி she always travels. அதனால வந்து அவங்களோட பேசினா அந்த மாதிரி தான், நமக்கு ஃபில்டரே கிடையாது, எல்லாமே அண்டர் த சன் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஐ திங்க் ஆஃப்டர் தட் ஐ thoroughly enjoyed the chat. ஐ திங்க் நம்ம சொன்ன சில விஷயங்கள் பீப்புளுக்கு வேல்யூபிளா இருந்தா போதும். அதுதான் நம்ம என்ஜாய் பண்ணோம், பீப்புளுக்கு வேல்யூபிளா இருந்தா போதும் தான் நான் நிச்சயமா வேல்யூபிளா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு 100% இருக்கு. லைக் பொறுமையா இத இப்ப நம்ம பேசும்போதே அவங்களும் ஒன் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட் மாதிரி அந்த போனை வச்சுட்டு அப்படியே கேஷுவலா கேட்டுட்டு இருந்தாங்கன்னா பல கேள்விகள், பல குவெஸ்டின்ஸ் இன்னும் பொறுமையா ரீவைண்ட் பண்ணி உங்களோட ஒவ்வொரு ஆன்சரையும் அனலைஸ் பண்ணலாம். கேட்கறதுக்கு எஸ் ஃபீலிங் குட் வந்துடும். ஓகே, உங்களோட ஆன்சர்ஸ் அப்படியே கேட்டா ஃபீல் குட் மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கும், ரிலேட்டபிள் மொமெண்ட்ஸ் வரும். பட் அத வந்து அப்படியே ஒரு growth ஃபேக்டரா கன்வெர்ட் பண்ணணும்னா நான் சொல்றது அவங்களோட ஆன்சரை பாஸ் பண்ணி ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் பிளே பண்ணி அனலைஸ் பண்ணா அதுல அவ்வளோ லேயர்ஸ் இருக்கு. டெஃபினட்டா அது ஒரு லெசன் மாதிரி இருக்கு. தேங்க்யூ சோ மச். நான் அதையும் சொல்லிட்டேன், ஒரு மேனுவல் மாதிரி. திஸ் இஸ் த ப்ராசஸ் டு வியூ வினிதாஸ் பாட்காஸ்ட். Okay, but thank you so much for the nice opportunity. I think நான் வந்து எப்பவுமே அந்த எண்ட்ல இருந்திருக்கேன், இன்டர்வியூவிங் எண்ட்ல இருந்திருக்கேன். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த எண்ட்ல இருக்கேன். பட் தேங்க்யூ சோ மச் உங்களோட டைமுக்கும் நீங்க ஷேர் பண்ண எல்லா விஷயங்களுக்கும். அண்ட் பெஸ்ட் விஷஸ் வினிதா உங்களோட ஜர்னிக்கு. Thank you so much. Thank you, Shweta. உங்களுக்கும் all the very best. Become like you're already being the best version. இன்னும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் நீங்க அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன், விஷ் பண்ணிக்கிறேன். To your audience also, I think everybody should be happy. Everyone is living a very worthy life. நான் உங்க எப்பவுமே reiterate பண்ணிக்கணும்னு தான் நான் request பண்ணிக்கிறேன். Thank you.